இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பிஎஃப்னு ஒரு அமௌண்ட் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நீங்கள் எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, ஒவ்வொரு கம்பெனிலையும் வேலை செய்யும்போது உங்ககிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு பிடிச்சிருக்காங்க, அவங்க எவ்வளோ உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கியிருந்தீங்க, அதிலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் உங்ககிட்ட பிஎஃப் அமௌண்ட்டாக பிடிச்சாங்க, அவங்க எவ்வளோ உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்றதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது, பிஎஃப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கும் மறக்காமல் நம்மளோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கிற ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது க்ரோம் ப்ரௌசராக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ப்ரௌசராக இருந்தாலும் சரி. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நார்மல் ப்ரௌசர் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து க்ரோம் ப்ரௌசரில் எரர் வந்தது. ஸோ நார்மல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே சர்ச் பாரில் கிளிக் பண்ணிட்டு இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக்குன்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதை சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துடும் இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக்னு இருக்கும். ஸோ அந்த பேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் பாஸ்வேர்டு அப்புறம் கேப்சா கோடு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. பிஎஃப் நம்பர்னு சொல்லுவாங்க சிலர். ஸோ இந்த இடத்துல யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல்லே வந்து பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்து கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும்தான் வேலிடிட்டி. அதுக்கு மேலே போச்சுன்னா எரர் ஆகிடும். ஸோ அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே போட்டுட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது மேலவே வந்து ஷோ ஆகும். பட் ஆனால் ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிறது தனித்தனியாக ஷோ ஆகாது. எல்லாமே சேர்த்து தான் ஒரே அமௌண்ட்டாக காட்டும். ஸோ அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் எந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெம்பர் வைஸ் பேலன்ஸ்னு இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியில் வேலை செய்யும்போது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மெம்பர் ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மெம்பர் ஐடியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது தனித்தனியாக இருக்கும். ஸோ என்னோடதில் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் மட்டும்தான் அமௌண்ட் இருக்கும். மற்றது எல்லாத்தையுமே வந்து ஜீரோவாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் மற்ற கம்பெனியில் வேலை பார்த்தது எல்லாத்தையுமே வந்து இப்போ இருக்கிற கம்பெனிக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, நீங்களும் உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கிற மெம்பர் ஐடியில் தனித்தனியாக இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் ஒரே மெம்பர் ஐடிக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மெர்ஜின்ட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான ஒரு வீடியோ தனியாக வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3ஆவதாக பாஸ்புக்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கம்பெனியில் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க, உங்களுடைய சேலரி எவ்வளோ, அதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய சேலரி இந்த சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்காங்கன்றது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து எம்ப்ளாயர் ஷேர், எம்ப்ளாயி ஷேர், அப்புறம் பென்ஷன் ஷேர்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 அமௌண்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. உங்ககிட்டருந்து ஒரு அமௌண்ட்டு பிடிச்சிருப்பாங்க, அவங்க வந்து 2 அமௌண்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பாங்க. இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா உங்ககிட்ட ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேலரியிலேருந்து 12% கிட்ட பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இது வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேலரி எவ்வளோ, அதுலேருந்து 12%னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாஸ்புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடி, உங்களுடைய மெம்பர் ஐடி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியோட மெம்பர் ஐடியும் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் ஐடியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். ஸோ எல்லா கம்பெனிலையுமே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஷேரை மட்டும்தான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பென்ஷன் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நீங்கள் கம்பெனியை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் மொத்தமாக அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, பிஎஃப் ரிலேட்டடாக என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக தருவோம். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.